அகஸ்டின் ஆஃப் ஹிப்போன்னு சொல்லி ஒரு மனிதர் இருந்தார். அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ, அவர் அமெரிக்காவில் உள்ள ஒரு மனிதர். அவர் எப்படி, நான் யாருக்குமே அடங்க மாட்டார், யார் பேச்சும் கேட்கவே மாட்டார். நீங்க ஏ சொன்னா அவருக்கு பி சொல்லுவார். அவ்வளவு ஒரு ரிபேலியஸான ஒரு பிள்ளை. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, ஆனா அவங்க அம்மா மட்டும் கைவிடலைங்க. மோனிகா, அவங்க அம்மா பேர் மோனிகா ஆஃப் ஹிப்போ. அவங்க அம்மா ஒவ்வொரு நாளும் அழுந்து 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 அந்த பிள்ளைக்கு ஜெபிச்சு 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 இன்னைக்கு இஸ் த கிரேட்டஸ்ட் தியாலஜியன் இன் கிறிஸ்டியன் ஹிஸ்டரி. நிறைய கிறிஸ்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு வந்த அத்தனை பேருமே அவங்களுடைய சிறு வயதுல ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையை கடந்து போனவங்களா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு பெற்றோர் அவங்களை கை விடாததினால் மட்டும்தான் இன்னைக்கு அவங்க எல்லாருமே ஒரு பெரிய அளவுக்கு இருக்காங்க. அந்த பெற்றோர்மார்கள் கை விட்டிருந்தா அந்த பிள்ளைங்களாம் இன்னைக்கு செதறி போயிருக்கும். அதனால ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நான் இன்னைக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, சோர்ந்து போகாதீங்க, பலமா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது மேபி உங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஏன்னா முடிவை நீங்க தீர்மானிக்கல, ஆண்டவர் ஆல்ரெடி தீர்மானித்து வைத்து விட்டார். ஆமென்.